பார்த்துட்டு வெளியே வரும்போது பின்னாடி போகணும் பகுதி பின்னாடி டெல்டா பின்னாடி காதல் விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோரை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடல் வாங்க மறுத்து தொடர்ந்து 4வது நாளாக போராட்டமானது நீடித்து வருகிறது. அவர்களது கோரிக்கையும் இருவரையும், அதாவது அந்த கவின் காதலித்த பெண்ணுடைய பெற்றோர் இருவரையும், உதவி ஆய்வாளர்கள் இருவரையுமே கைது செய்ய வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டார். இன்றும் அவரது தாய் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்வதால் மட்டுமே உடலை வாங்குவோம் என தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில அவரது இல்லத்துல தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் நேரடியாக சென்று சந்தித்து கவினுடைய பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியாக சென்று அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். நேரடியாக அவருடைய குடும்பத்திடம் நடந்தது தொடர்பாகவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நேரடியாக கேட்டறிந்து அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருநெல்வேலியில இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், அதனுடைய கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய தினம் ஏற்கனவே அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த நிலையில இந்த தினம் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நேரடியாக சந்தித்து அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.